அலைக்கும், வெல்கம் டு அழகு கிச்சன். இன்றைக்கி வந்து இறால் வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், இறாலை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை மூடி, வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாக்கா ஒன்று போதும், கொஞ்சம் திட்டமாக இருந்துச்சுனாக்கா ஒரு 2. இதை எடுத்து இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இறாலை வந்து ஒரு சின்ன மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறேன். இறாலை வந்து அரைச்சிட்டேன், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இதே மிக்சியில் கப்பில் வந்து இந்த தேங்காயையும் வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு காட்டலாம். நான் இப்போ அரைச்சாச்சு. இதையும் ஒன்றா வச்சிட வேண்டியது தான். இப்போ இந்த அரைச்ச மசாலாவில் வந்து பச்சை மிளகாவும் வந்து பழுத்த மிளகா ஒன்றும் பச்சை மிளகா ஒரு பாதியும் போட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னன்னாக்கா, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த மசாலாவில் போட்டு பிசைஞ்சிடலாம். அதோடு சேர்த்து மல்லிக்கீரை சொல்லணும் கொஞ்சோண்டு. அதோடு சேர்த்து 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்ட வேண்டியதுதான். இதுக்கு முக்கியமாக உள்ளது வந்து ஒரு ஐட்டம் இருக்குது, அதுதான் முட்டை. அந்த முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வடை போட்ட வேண்டியதுதான். கல் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாண்டா. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் வச்சிடலாம். இதுதான் இறால் வடை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா முருவலாக வரும், நல்லா அழகாக வறுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.